ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 மகன்கள் பிறந்தார்கள். கயீன் வேளாளர் மற்றும் ஆபேல் ஆட்டுக்காப்பவன். இருவரும் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். ஆபேலின் பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். கயீனின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கயீன் கோபத்தில் ஆபேலைக் கொன்றான். தேவன் கயீனிடம் கேள்வி கேட்டார், உன் சகோதரன் எங்கே? கயீன் பதில், நான் என் சகோதரனை காவலாளியா? தேவன் கயீனுக்கு சாபம் கொடுத்தார், அவன் அலைந்து திரியும் மனிதனாக இருக்க வேண்டும் என்றார். கயீன் நான் கொல்லப்படுவேன் என்று பயந்தபோது தேவன் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார், யாரும் அவனை கொல்லக்கூடாது. கயீன் ஏதேன் கிழக்கே நோத்தேசத்தில் குடியிருந்தான். அவனுக்கு எனொக்கு என்ற மகன் பிறந்தான். அவன் பெயரில் ஒரு நகரத்தை கட்டினான். கயீனின் சந்ததிகள் லாமேக் வரை கூறப்படுகின்றன. லாமேக் தனது மனைவிகளிடம் தன்னுடைய வன்முறையை பற்றி பெருமை பேசுகிறான். இதே நேரத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேத் என்ற மற்றொரு மகன் பிறந்தான். அவன் மூலம் மக்கள் தேவனுடைய நாமத்தை அழைக்க ஆரம்பித்தார்கள்.